வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கிரக பிரவேசம் பண்றதுக்கு, அதாவது புண்ணியாச்சனை பண்றதுக்கு எப்படி அலங்கரிப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா செண்டு மல்லி அப்படிம்பாங்க. நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல பந்து பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பந்து மாதிரி இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் மற்றும் இந்த காவி கலர், அதாவது ஆரஞ்சு நிறம், இந்த ரெண்டு கலரும் சேர்ந்த பூ, ரெண்டு பூ வாங்கிக்கிறோம். இது சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். நம்ம பக்கத்தோட விவசாயியே பார்த்தீங்கன்னா இந்த பூ பயிரிட்டு சத்தி தினசரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. நம்ம புண்ணியாசனி காலைக்கிறக்க அவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பூ வச்சிருந்தாங்க. அப்போ நம்ம சரி நமக்கு வீடு அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏன்னா கடையில் போனீங்கன்னா நிலவு மாலை எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு நிலவு மாலை 2500 சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நிலவுக்கு பார்த்தீங்கன்னா 4 நிலவு இருக்குதுன்னா 4 நிலவுக்கு 10,000 1000 மாலை வைக்க. அதனால நம்ம எப்படி அதை மிச்சம் பண்றது. ஏன்னா அவரும் பக்கமா கிரக பிரவேசம் பண்ணியிருந்தாரு வீடு கட்டி. அவரு தான் டிப்ஸ் சொன்னார். எனக்கு 5800 ஆச்சுங்க 2 நிலவுக்கு அப்படின்னாரு. அதனால நம்ம இந்த வீடை பூ அலங்காரம் பண்றதுக்கு நிலவு மாலைக்கு காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலாம். என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு ஊசி, நம்ம நூலு துணி தைக்கிறோம்ல அந்த மாதிரி ஊசி டைப்லேயே பார்த்தீங்கன்னா 3 இன்ச் ஊசி பெருசாக இருக்குது நீளமாக. அது 2 ஊசி. அப்புறம் நூல் கண்டு கொஞ்சம் கெட்டியாக, அதாவது நைலான் நூல் இல்லைன்னா காட்டனில், நம்ம நைலான் ஒன்று காட்டன் ஒன்று 2 வாங்கிட்டோம் கெட்டியாக. அந்த நூலில் கோர்த்து இப்போ பூவை காம்பை கிள்ளிக்கணும். காம்பை கிள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பு தனியாக பூ தனியாக இருக்குதுல்ல. இப்போ இந்த பூவை மட்டும் எடுத்து இப்படி கோர்த்துக்கணும். அது பாருங்க நம்மளுக்கு கோர்த்து ஒரு எடுத்துக்காட்டுறாரு பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் மாறி மாறி கொத்துட்டோமா தான் அழகு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பூ ஒரு 10, ஆரஞ்சு பூ ஒரு 10 அப்படின்னு மாறி மாறி கட்டிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் இருக்குது. 7 அடி உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 7 அடிக்கு அளவா அதை கோர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு. அது எப்படி 7 அடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு அளவு வச்சு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 பூ மாறி வந்திருக்கும். மஞ்சள் 3, ஆரஞ்சு 3 வந்திருக்கும். அது 7 அடி. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் அளவுக்கு வச்சு பார்த்தா அளவாக இருந்துச்சு. சரி அதே அளவு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 பூ பிடிக்குது. அப்படி கணக்கு வச்சிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 கிலோ, அதில் ஒரு 6 கிலோ அப்படின்னு வாங்கியிருந்தோம். 12 கிலோ பூ வாங்கியிருந்தோம். அவர் மறுபடியும் 1 கிலோ எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு, இருந்தாங்க சும்மா வச்சுங்க அப்படின்ட்டு. 13 கிலோ பூ ஆயிடுச்சு. இந்த 13 கிலோ பூ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இதில் ஒரு 6.5 கிலோ, அதில் ஒரு 6.5 கிலோ வந்துச்சு, ஆரஞ்சுலேயும் மஞ்சள்லையும். அதுக்கு தான் நமக்கு வேலையாட்கள். நம்ம இன்னைக்கு பூ வாஸ்து சாந்தி முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு டெக்கரேட் பண்றோம். ஏன்னா காலையிலேருந்து நம்மளால டெக்கரேட் பண்ண முடியல வீட்டை. அதனால பாத்தீங்கன்னா ஐயர் வாஸ்து சாந்தி போனதுக்கு அப்புறம் அலங்கரிக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் நமக்கெல்லாம் இந்த வேலை தான். புண்ணியாச்சனைக்கு முந்தின நைட்டு அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். நிலவு மாலை பாத்தீங்கன்னா மெயின் நிலவுக்கு 7 அடிக்கு 2 பக்கம் முதல் கோர்த்து கட்டி விட்டோம். அப்புறம் இன்னொரு 7 அடி மாலை ரெடி பண்ணி அதை இப்படி 3ஆ யூ மாதிரி போட்டுட்டோம்னா அழகா இருக்கும் அப்படின்ட்டு இப்படி கட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் அளவுக்கு பாருங்க எப்படி அழகா இருக்குன்ட்டு. கேப் எல்லாம் பந்து மாதிரி ஒவ்வொரு பூவும் ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நின்று கொஞ்சம் ஒரு 5 அடி தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் வீடு. பார்த்தீங்கன்னா நிலவே பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு ஒரு புது பொலிவு இருக்கிற மாதிரி தோணுச்சு. இதே மாதிரி இப்போ இந்த மாலைக்கு தான் 2500 கேட்பாங்க பூ கடையில் போய் வாங்கினீங்கன்னா. அது இன்னும் கொஞ்சம் மொத்தமாக கட்டி கொடுப்பாங்க. நமக்கு இதே போகுது, இது அழகா இருக்கு, சிம்பிளா இருக்கு, அழகா இருக்கு, இந்த மாதிரி இருந்தால் போகுது அப்படின்ட்டு நம்ம இந்த 13 கிலோ பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு போகுதோ அந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு போகுதுன்னா நீங்கள் அதே ரேட்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. நம்ம அவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸும் கொஞ்சம் பார்டர் கீழெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு இது வேணும் அப்படின்ட்டு ரோஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அது போக சம்பங்கியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அரளிப்பூ மாலை எல்லாமே அவர் தான் வாங்கிட்டு கொடுத்தாரு, எல்லாம் சத்தியமங்கலம் மார்க்கெட்லேயே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பூவுக்கான செலவு பார்த்தீங்கன்னா இந்த நிலவு மாலைக்கு இவர்கிட்ட வாங்கினது, அப்புறம் ஐயருக்கு பூஜைக்கு தேவையான மாலைகள், கதவு மாலை, விடுபூ இதெல்லாம் வாங்கினதே பார்த்தீங்கன்னா 2300 மொத்தமாக. இதே நீங்கள் கடையில் போய் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா மாலை நிலவு மாலையோடு சேர்த்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7-8000 ஆயிருக்கும். அதெல்லாம் நமக்கு விவசாயிகிட்டே வாங்குறதுனால மிச்சம், நமக்கு அதெல்லாம் மிச்சமாயிடுச்சு. இதனால நான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது வீடு வியாபாரி கிட்ட போய் வாங்கினீங்கன்னா அவங்க வியாபார நோக்கத்தோடு தான் உங்களுக்கு விற்பாங்க. விவசாயி கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். உங்களுக்கு பொருளும் நல்லதாக கிடைக்கும்.
உங்களுக்கு கம்மியாகவும் இருக்கும். அது வந்து அவங்க சந்தோஷமாக கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், 2வது நிலவு கட்டுறோம். இது வந்து அகலம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம 3 அடினால இது வந்து 4 பூ மட்டும் 40 பூ வச்சு அதை வந்து இப்படி ஜூ மாதிரி குறுக்க கோர்த்து கட்டுறோம். மாந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கட்டிட்டோம். இப்போ வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி அழகாக தொங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சம்பங்கி வாங்கி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த சம்பங்கியை வந்து இந்த மாதிரி கோர்த்து அதோட தளவில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து அப்படி வச்சிட்டோம். அப்படி வச்சுட்டா நல்லாயிருக்கும். அதுவாக இன்னொருத்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பந்து மாதிரி கட்டிக்கலாம், வேணுங்கிறத வந்து கீழே அதாவது மாலையோட தளவு நுனியில் வந்து கட்டி தொங்கிட்டோம்னா அது ஒரு பந்து மாதிரி தனியாக தெரியும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி தோணுதோ அதெல்லாம் பண்ணிடுங்க, அதெல்லாம் மாலையில் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 3 நிலவை வந்து உள்ளே வந்து மாலையில் கோர்த்து கட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு. இது வந்து நைட்டு 12 மணிக்கு நம்ம எடுத்தது. உள்ளே இருக்கிறது எல்லாம் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த கீழே அவங்க பந்து மாதிரி கோர்த்தாங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்து இப்படி கீழே வச்சிட்டோம். அப்புறம் இனி அடுத்தது வந்து அந்த சம்பங்கி இருக்குது, அதையும் வைக்கணும். இப்போ முதல்ல வந்து இதை வச்சிடலாம் அப்படின்ட்டு கீழே வச்சிட்டோம். இது மாதிரி உள்ள நிலவுலையும் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாலைக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு வச்சிட்டோம்னா பார்க்குறவங்களா இருக்குது. சம்பங்கி வந்து சென்ட்ரல் இங்கே வச்சிட்ருக்குறோம். இங்கே 3 சம்பங்கி இது பார்த்தீங்களா தோரணம் மாதிரி, அதை வந்து இப்படி அதில் கட்டி தொங்கிட்டோம் ரோஸோட. அது வந்து அழகாக தனியாக தெரியுது. இந்த மாதிரி இன்னும் அவங்க முடியும் அதாவது பூவை கட்டிகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வந்து அங்கங்கே கொண்டு போய் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னுது. அப்புறம் அதுவாக வந்து பார்த்திங்கன்னா சீரியல் வந்து இங்கேருந்து போட்டுருந்தோம். சரி, ஒரு நாளைக்காவது நம்ம வீடு கொஞ்சம் அழகாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி கொஞ்சம் சீரியல் இப்படி கட்டி விட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சமையல்காரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து அந்த கைப்பிடி ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் வந்து சீரியல் பல்ப் போட்டுவிட்டோம். இங்கே வாழை மரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் பச்சை கலரில் போட்டுவிட்டு 2 குத்துக்கம் இருக்கிற மாதிரி வெல்கம் வச்சிட்டோம். இவ்வளோ தான் சிம்பிளாக வெளியே பண்ணியிருந்தோம். அப்புறம் இது வந்து உள்ள பாருங்கள், இப்போ மாலை எவ்வளோ அழகாக நீட்டாக தெரியுது அப்படின்னு. நமக்கு இரவு நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆரஞ்சு மஞ்சள் கலர், இதுதான் வந்து இந்த பூவோட தன்மை. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாளைக்கு வாடாது, அப்படி நல்லாயிருக்கும். மற்ற பூவெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் அழுகிரும். இந்த பூ வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நமக்கு சீரியல் போட்டது. இந்த தகரப்பந்தல் போட்டது நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, புண்ணியாச்சனைக்கு எப்படி ரெடி ஆகிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தகரப்பந்தல் இருந்துச்சுல, அதுக்கு வந்து மேலே நமக்கு இப்படி டெக்கரேட் பண்ணி இங்கே சீரியல் போட்டுருக்கிறதெல்லாம் வந்து இப்படி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மேல் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிலவு மாலை இதுக்கும் போட்டாச்சு. இந்த ரூம் வந்து ரெடியாகி சேத்துல டைல்ஸ் ஒட்ட இது கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. சரி, இதுக்கும் நிலவு மாலை கட்டிடலாம் அப்படின்ட்டு நிலவு மாலை கட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் டைல்ஸ் ஒர்க் பெண்டிங் இருக்குது. இதில் இன்னும் பார்டர் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பெயிண்டிங் இன்னொரு கோட்டிங் பெண்டிங் இருக்குது. சரி, இதுக்கும் வந்து இப்போதைக்கு நம்ம பூஜை போட்டலான்ட்டு நிலவு மாலை வந்து கட்டிட்டோம். இப்போது நம்ம சம்பங்கி வந்து கோர்த்தது வந்து பாருங்கள் எப்படி கோர்த்துருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜில் வந்து அதோட முனையில் வந்து ஒரு ரோஸ் பூ வச்சுட்டு கோர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சம்பங்கி அப்படி நேராக அப்படி வச்சு கோர்த்துட்டிங்கன்னா, ஊசியில் வச்சு கோர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு தனியாக அழகாக தோணும். இது வந்து நம்ம அந்த செண்டுமல்லி பூவில் வந்து மாலை வந்து நிலவு மாலையெல்லாம் கட்டிக்கிறோம்ல, அந்த மாலையில் வந்து அங்கங்கே வந்து இதை தொங்க விட்டுட்டிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணினது. இது வந்து ஒரு புது முயற்சியாக தான் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாம் வந்து சிம்பிளாக பண்ணணும், நமக்கு பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் வந்து வீடு டெக்கரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து சம்பங்கி நம்ம 1 கிலோ வாங்கினோம். பார்த்தீங்கன்னா 1 கிலோ தேவைப்படல, 1/2 கிலோலேயே சரியாக போச்சு. கிலோ 150 ரூபாய்ன்னு வாங்கினோம். நம்ம விவசாய பூ மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரின்ட்டு விடுபூ வந்து நம்ம யாகத்துக்கு ஐயருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மீதி வந்து ஐயருக்கு வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ கட்ட முடிச்சோ அவ்வளோ கட்டி இங்கே பாருங்கள் அங்கங்கே இப்படி வச்சு விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது பார்க்குறக்கே. நெத்தி சுட்டி வந்து எப்படி தொங்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே சம்பங்கி வந்து இது கட்டியாச்சு இப்படி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரோஸில் வந்து பந்து மாதிரி பண்ணியிருந்தாங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து இப்படி தொங்கிட்டா அது ஒரு தனியாக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு வீடு கட்டுறதுக்கு அடுத்த நாள் வந்து புண்ணியாச்சனைக்கு வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, எல்லா நிலவுக்கும் மாலை விட்டுருக்கிறீங்க, சிம்பிளாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு போனாங்க. அதுவாக வீடு கட்டின ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு இதெல்லாம் அரளிப்பூவெல்லாம் அவங்க ஐயர் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க தேவையானது. இப்போது இது 3 நாள் கழிச்சுது. 3 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து கொஞ்சம் இறங்கிருச்சு, எல்லாம் கேப் விட்டு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதனோட கலர் வந்து மங்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படியே.
பாருங்க நம்மளது புனியாச்சன் முடிஞ்சு 3 நாள் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து இன்னும் அப்படியே இருக்கு. இது அந்த பூவோட இது ஒரு குணம், அதோட குணாதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். சீக்கிரம் வந்து வாடி போகாது. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் டெக்கரேட் பண்ணனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சேனல்லையும் வந்து இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம போடுறத வந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். இது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னுச்சுன்னா இந்த மாதிரி ஐடியா வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.